இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். தாரு பணித்தளத்தில் பல்வேறு இன மக்கள் மத்தியில் நாம் ஊழியம் செய்து வருகிறோம். உங்கள் முன்பாக நிற்கிற இந்த பிள்ளைகள் 9 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களில் 4 இனக்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதாவது சந்தாலி, முண்டாரி, உராவ், கொரட்டா இப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இவருடைய உணவு பழக்கம் வேறு வேறு, இவருடைய மொழிகள் வேறு வேறு, இவருடைய கலாச்சாரத்தின் தன்மைகள் வேறு வேறு. ஒருவேளை நாம் அநேகர் கேள்விப்பட்டிருப்போம், நார்த்துன்னு சொன்னாலே ஹிந்தி தான் பேசுவாங்கன்னு. அப்படி அல்ல. ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு இனக்கூட்டமும் ஒவ்வொரு மொழி. இவர்களுக்கு ஹிந்தி கூட 2வது மொழி தான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த அருமையான நல்ல நாளில் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உங்களோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை, அது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு புஸ்தகங்களையும் ஒவ்வொரு கடவுளுடைய வார்த்தை தவறாமல் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு கடவுளே அருள் செய்கிறார். என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல, எல்லாமே ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அருள் வரங்கள். இன்றைக்கும் இந்த ஆதியாகமம் நூல் துவங்கி உபாகம் நூல் வரை 10ஆம் அதிகாரம் வரை கடவுள் தியானிக்க உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தின வெளிச்சம் என்ற அருமையான சிந்தனைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே எனக்கு வெளிப்படுத்தி அந்த காரியங்களையும் மக்களுக்கு அறிவிக்க கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை குறித்து கடவுள் எவ்வாறு நீங்கள் எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும் என்று உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் கர்த்தருடையவைகள் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் இந்த பூமியும் வானமும் என்னுடையது, ஆனால் மனிதன் கூறுகிறான் இவையெல்லாம் என்னுடையது என்று பொய்யாக உரிமை பாராட்டுகிறான். கோடுகளை போடுகிறான், வரையறை செய்கிறான், ஒவ்வொரு மார்க் செய்து ஒவ்வொரு இடத்தையும் தனக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை கடைசியில் 6 அடி நிலம் இல்லாத ஒரு மனிதனாக சாலை விபத்திலோ, இயற்கை விபத்திலோ, மருத்துவ விபத்திலோ அவன் மரித்து போவதை பார்க்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார் உரிமை கொண்டாட வேண்டும். எதற்காக உரிமை கொண்டாட வேண்டும்? வானமும் பூமியும் என்னுடையது. கடவுள் கொடுத்த இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமி, இந்த கட்டடம், இந்த இல்லம், இந்த வீடு, இந்த ஆலயம், இந்த திருச்சபை, இந்த மக்கள், இந்த உறவுகள் எல்லாமே கடவுள் கொடுத்தது, ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. ஆகவே இதை நாம் உரிமை பாராட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எல்லாமே கடவுளுடையது என்று எண்ணினால், என் பாக்கெட்டில் இருக்கிற அந்த 100 ரூபாய், 500 ரூபாய் இவை கடவுள் கொடுத்தது. நான் வைத்திருக்கிற இந்த பேனா கடவுள் கொடுத்தது. நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை, மேலாடை கடவுள் கொடுத்தது. நான் உண்ணுகிற உணவு கடவுள் கொடுத்தது என்று ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைக்கும் பொழுது, நான் அமர்ந்திருக்கிற இந்த வீடு கடவுள் கொடுத்தது, நான் கட்டி இருக்கிற வீடு கடவுள் கொடுத்தது. ஆகவே கர்த்தருடையவைகள் என்பதை நாம் மறந்த காரணத்தினால்தான் அனுதினமும் பேராபத்துக்களையும் பெரும் செலவுகளையும் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆகவே தேவையற்ற பொருள் மீது உரிமை கொண்டாடுவது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு உதாரணமாக அரசை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தான் இந்த ஆட்சி என்று சொல்கிறார்கள். திருச்சபையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள், எங்களை தவிர வேறு ஒருவரும் இந்த திருச்சபைக்கு உறவினரும் அல்ல, உரிமையாளர்களும் அல்ல. ஆனால் இது இப்படி சொல்வது கடவுளுடைய சாபத்தை அந்த சந்ததியின் மேல், தலையின் மேல் போட்டுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த திருச்சபையினுடைய அங்கத்தில் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரே ஒரு உண்மையை மாத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தருடையது. இந்த திருச்சபை கடவுளுடைய திருச்சபை. இதில் ஆண்டவர் ஒரு நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். கடவுளால் கொடுக்கப்பட்ட, கடவுளால் நியமிக்கப்பட்ட அந்த மக்கள் கடவுளுக்கு உரியவர்களாக செயல்பட வேண்டும்.
ஆனால் இன்றைக்கோ மனிதர்களுக்குரியவர்களாக, இந்த உலகத்துக்குரியவர்களாக செயல்படுகிற காரணத்தினால்தான் கடவுளுடைய நித்திய தண்டனையும் நித்திய சாபத்துக்கும் இந்த திருச்சபை சரி, உலகமும் சரி, அரசும் சரி, உடைய குடும்பங்களும் சரி, சமுதாயம் சரி சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உலகம் அதன் நிறைவும் அதனுடைய உடைமைகளையும் இன்றைக்கு நாம் சொந்தமாக எண்ணாதபடி விட்டுவிட்டு கடவுள் கொடுத்த இந்த அற்புத ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த நன்மை, கடவுள் கொடுத்த வேலை, கடவுள் கொடுத்த பணி, கடவுள் கொடுத்த எஜமான் என்று நினைக்கும் பொழுதுதான் அந்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் வீணாக உரிமை கொண்டாடுவதை, பெருமை கொண்டாடுவதை விட்டுவிட்டு நாம் கர்த்தருடையவர்கள் என்கின்ற ஒற்றுமையை எல்லாரையும் இணைத்து, எல்லா மக்களையும் இணைத்து நாம் யாவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நினைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக பெற்று வாழ முடியும். நம்முடைய சந்ததி வாழும், நம்முடைய உறவினர்கள் வாழ்வார்கள், நம்முடைய ஊரார் வாழ்வார்கள், நம்முடைய தேசத்தார் வாழ்வார்கள், இந்த நாடு வாழும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நினைவாக கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் நமக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமேன். செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பரலோக பிதாவே, வானமும் பூமியும் உம்முடையவைகளை நாங்கள் உரிமை கொண்டாட தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்தவற்றை நாங்கள் சீரழித்து விட்டோம், இழந்து விட்டோம். ஆனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரனாக நீர் வந்தீர். இன்றைக்கு பாடுகளை அனுபவித்தீர், மரணமடைந்தீர், உயிரோடு எழுந்தீர். இன்றைக்கு எங்களோடு தூய ஆவியானவராக பேசிக்கொண்டிருக்கிறீர். உம்முடையவைகளை நாங்கள் உமக்கு செலுத்தவும், ஆண்டவரை அனைவரும் உம்முடையவர்கள் என்கின்ற உண்மையை புரிந்து விசுவாசத்தோடு நடக்கும் துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.